ஏய் லாயர் மேடம், நல்ல மாதிரியாக சொல்கிறேன் கேட்டுக்க. பௌர்ணமி வர வரைக்கும் உனக்கு டைம். ஓகே, பௌர்ணமிக்கு என் அப்பா சன்னிதானத்துக்கு நான் போவேன். நான் எங்கே போகணும் உனக்கு தெரியும், சரியா? என் அப்பனோட சன்னிதானத்துக்கு என் அம்மா வாங்கின வரோம். எங்கே வாங்கினாங்க? அந்த சன்னிதானத்துக்கு. நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுற நேரமும் டைமும் காலமும் எல்லாம் வந்திருக்கு, சரியா? இந்த மாதிரி டைமில் நான் தனியாக இருக்கிறப்ப வா மாமா, வாடா மாமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடும் இல்லையா? என்கிட்ட பேசணும். வாடா படம்னு கூட பேசு, பிரச்சனை இல்லை. ஆனால் என்கிட்ட பேசு. நீ பேசாமல் இருக்கிற ஒன்று. இன்னொன்று, இப்போ இந்த ஃபேஸ்புக் வச்சு தான் நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபேஸ்புக்குள்ளேயும் லாக் பண்ணிட்டேன் என் மொபைலை. நீ எங்கே இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கோவம் வருது. இன்னும் எனக்கு வேணும் ஜோதி. ஐ லவ் யூ ஜோதி. நீ சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி. என் அப்பா என்னை பார்த்துட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். ஆனால் வெளியில் பார்க்க நல்லா இருக்கலாம், உள்ளுக்குள்ளே என் மனசு நல்லா இல்லை. அது நீ இருந்தால் நல்லா இருப்பேன். ஓகே, நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன், கோச்சிக்கதை. அது ஏன் குடித்தேன்னா, நீ என் கூட இல்லை, அதனால நான் குடித்தேன். ஓகே, நான் எதனா தப்பு பண்ணிருந்தா உன் காலை பிடிச்சி பண்ணி போய்க்காரு, சரியா? நீ பண்ண தப்புக்கலாம் நான் என்னடி பண்ணுறது? ஒழுங்கு மரியாதையாக கால் பண்ணு, சரியா? நான் பேசுறது உனக்கு கேட்கும், நீ பார்ப்ப, அது எனக்கு தெரியும். ஓகே, ஒழுங்காக ஃபேஸ்புக்கில் ஆன் பண்ணி விட்ரு. இப்போ இன்ஸ்டாகிராம் லாக் பண்ணியா? அது பண்ணிட்டு போ, எப்படியா? அதை நான் கேட்கல. ஃபேஸ்புக்கு ஆன் பண்ணுறீ, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி.